ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். இங்கே ஸ்கூலில் இருக்கிறதுலையே ரொம்ப பாப்புலரான அண்ட் ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு ஒன்றுமே இல்லாத ஒரு ஆவரேஜ் பையன்கிட்ட வந்து நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆகி ஒரு செம்ம ஹிட்டான ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி டிராமா தான் பி மை பாய் ஃப்ரெண்ட். ஒரு பொய்யான காதலில் ஆரம்பிக்கிற இவங்களோட ரிலேஷன்ஷிப் நிஜமாகும் போது வர அந்த ஆபத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கதையோட ஹீரோ லீ சிங் மின். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல யாருக்கும் தெரியாத ரொம்ப சாதாரணமான ஒரு அமைதியான பையன். இவருக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கிற டாப் ஐடல் அண்ட் பாப்புலர் பொண்ணான ஓஜினா மேல ஒரு ரகசியமான காதல் இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஓஜினா ஒரு பெரிய ஏஜென்சில ஐடல் ட்ரெயினியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாவும் மாசாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்கூல்ல இருக்கிற டாப் பேஸ்பால் பிளேயரான கூஷிங் டாக் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஈகோ சண்டையால அது பிரேக்கப் ஆயிரும். சோ தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வெறுப்பேத்த நம்ம ஹீரோயின் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஒரு பையனோட போட்டோவை காட்டி இதுதான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிடுறாங்க. அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். சோ இதனால நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு 50 நாளைக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறியான்னு கேக்குறாங்க. சோ ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருந்ததால பட்டுன்னு ஓகே சொல்லிடுறாரு. ஆனா இந்த பொய்யான காதல் சீக்கிரமே அவரோட நிம்மதியை போக்குன்னு அவருக்கு தெரியாது. சோ கதை இப்படி கியூட்டா போயிட்டு இருக்கும் போதுதான் வில்லனோட என்ட்ரி வருது. நம்ம ஹீரோனோட பழைய பாய் ஃப்ரெண்ட் அந்த பேஸ்பால் பிளேயர் நம்ம ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படி கதை போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட நல்ல குணத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேல மெல்ல மெல்ல காதல் வருது. ஆனா இந்த உண்மை அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரிய வரும்போது அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கரியரையும் வாழ்க்கையும் அழிக்க முடிவெடுக்கிறாரு. சோ கடைசியில அந்த 50 நாள் அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் இவங்களோட காதல் என்னாச்சு? சோ நம்ம ஹீரோ தன்னோட காதலிய அந்த வில்லன் இருந்து எப்படி காப்பாத்தினாரு? சோ கடைசியில இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க கண்டிப்பா இந்த சீரீஸை பார்த்தே ஆகணும். ஓகே கைஸ், ஓவரால் இந்த சீரிஸ் கியூட் ரொமான்ஸ் காமெடின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸ் ஒரு பெஸ்ட் சீரிஸா இருக்கும். ஓகே கைஸ், யாரெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்துட்டீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரிஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சோல்ஜர் ஆஃப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை அல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.